ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த உணவில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. டெய்லியுமே இதே போல் ஒவ்வொரு விதமாக ப்ரோட்டீன் ஃபைபர் இருக்கிற உணவு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். இதை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1 டம்ளர் உடைச்ச கோதுமை தான் எடுத்திருக்கேன். இந்த கோதுமையில கேரளா ஸ்டைல்ல கோதுமை பாயாசம் செய்வோம். இது கோதுமையை 4ஆ உடைச்சது போல தான் இருக்கும். இதுல ஃபைபர், புரோட்டீன், விட்டமின் பி, விட்டமின் இ, மெக்னீசியம், அயன், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. அதே டம்ளர்ல 1 டம்ளர் தோலோடவே உளுந்து எடுத்துக்கிறோம். உளுந்துல அதிகப்படியான ஃபைபர் இருக்கு, அதனால நம்மளுக்கு ஜீரண சக்தி இது அதிகப்படுத்தும். கான்ஸ்டிபேஷனை தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கால்சியம், மெக்னீசியம், ஃபாஸ்பரஸ் இருக்கிறதுனால போன்ஸ் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் உடம்புக்கு நல்லாவே குளிர்ச்சி கொடுக்கும். இது சுகர் லெவலை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு நல்லாவே பிரெஸ்ட் மில்க் செக்ரீட் ஆகும். 4லிருந்து 5 முறை இதை நல்லா கழுவிட்டு குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் காலையில் இது போல் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சேன். நைட் 8 மணிக்கு நான் இதை அரைச்சி எடுக்க போகிறேன். தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து இதை மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். நல்லா ஊற வச்சிருக்கறனால நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக அரைச்சி வரும். ஏன்னா உளுந்தும் சேர்த்திருக்கோம், உடைச்ச கோதுமையும் சேர்த்திருக்கோம். இது ரெண்டுமே நல்ல ஒரு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. உளுந்தா இருக்கட்டும், உடைச்ச கோதுமையாக இருக்கட்டும், இது நல்ல ஒரு வழுவழுப்பு தன்மை உள்ளது. அதனால ஒன்றுக்கொன்று நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வந்திருக்கு. இதில் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும். என்னதான் நம்ம தண்ணி ஊற்றினாலுமே இதோட அந்த பிசுபிசுப்பு தன்மையும் அந்த புஷ்ஷுன்னு இருக்கிற தன்மையும் மாறாது. கலந்துட்டாச்சு. இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லா குழிக்குழியுமே தடவி விட்டுறலாம். ஒவ்வொரு குழிக்குழியுமே தேவையான அளவுக்கு மாவை ஊற்றி விட்டுருவோம். இட்லி பிளேட்டில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இட்லி பிளேட்டை உள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃப்ளேமை ஆனில் வச்சு வேக வைக்கணும். அதுக்கப்புறமா திரும்பவும் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சூடு கொஞ்சம் தணிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஹை ப்ரோட்டீன் உள்ள வெள்ளை சுண்டல் கிரேவி தான் நான் ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி வெள்ளை சுண்டலை நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துட்டு 4 நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் வறுத்தது போல் எடுத்துக்கலாம். அப்பப்போ நல்லா கலந்துட்டு வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வெங்காயத்தோடவே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது நல்ல ஒரு சிக்கன் குழம்பு மாதிரி ஒரு வாசனை வரும். ஏன்னா பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் சேர்த்திருக்கறனால. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் நல்லா கலந்துட்டுறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஒரு வாசனை வந்த உடனே இதில் 5 நார்மல் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சி ஊற்றிடலாம். அதே மிக்சியில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதையுமே குழம்புல போட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டுறணும். இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி. குழம்பு பொடிக்கு பதிலாக நம்ம சிக்கன் மசாலா கூட சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கலந்துட்டுறலாம். மசாலா எல்லாமே குழம்போட சேர்த்து நல்லா கலந்துட்ட பிறகு வேக வச்சிருந்த வெள்ளை சுண்டலையும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கணும்.
இந்த ஸ்டேஜ்லேயே வெள்ளை சுண்டல் போட்டோம் அப்படின்னா அது குழம்புக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று மர்ஜ் ஆகி அதுக்குமே நல்ல ஒரு மசாலா ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ மூடி வச்சு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடணும். அப்போ தான் தக்காளி மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்ல ஒரு மணம் வரும். இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலையை சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். குழம்பு இப்போ ஒரு கொதி வந்த உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், நல்ல கெட்டியாக டேஸ்டியான வெள்ளை சுண்டல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இட்லியுமே அதே டைமில் நல்லா வெந்து லைட்டாக ஆறியும் வந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. டெய்லி ஒரே மாதிரி உணவு சாப்பிடாம இது போல் கொஞ்சம் விதவிதமாக அரிசி சேர்த்தாம சாப்பிட்டுட்டு வரும்போது ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த இட்லியை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக இருக்குன்னு. மற்ற இட்லியை கம்பேர் பண்ணும்போது இந்த இட்லி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அரிசி சேர்த்தாமல் நம்ம இந்த இட்லியை ரெடி பண்ணியிருக்கறனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க கூட ஃபாலோ பண்ணலாம்.